ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 48 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஹர்மைன் கிளானுக்கு போனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் மேட்னஸ் காடோட அந்த நெக்ரோமேன்சர் பவர் மூலமாக ரொம்ப நோய்வாய்ப்பட்டு பைத்தியக்காரத்தனமாக எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை காப்பாறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே டிவைன் பவர் யூஸ் பண்ணி அந்த வறட்சியான நிலத்தை பச்சை பசுமையாக மாற்றி அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கையில் கஷ்டத்தை எல்லாத்தையுமே போக்குனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். கண்ணுலேருந்து ரத்த கண்ணீரே வரும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அயன் பிளட் மோனாருக்கும் வெள்ளை கோக் மீனும் நம்ம ஹீரோ பார்த்து, சங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட முடிவை சீக்கிரமா எடு, எங்களுக்கு ஒன்று, அதனால எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீ எங்களை கொண்டுட்டு லெவலப் ஆகிட்டே இரு, அதுதான் உனக்கு வேணும், சீக்கிரம் எங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க, நான் எங்கடா வந்திருக்கேன், ஆளை விடுங்கடா சாமி, இவங்க தொல்லை தாங்க முடியலடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டே தொம்முன்னு கீழே விழுந்துருவான். விழுந்துட்டு என்ன நடக்குதுங்க, நான் யாரையுமே காப்பாற்ற முடியாதா, அவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்லணும்னு முடிவெடுக்கவே இல்லையே, எப்படி இதெல்லாம் நடக்குது, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பதட்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிளானை சேர்ந்த மைமர் பொண்ணு நம்ம ஹீரோ அப்படி கையில தூக்கி, நீங்க தான் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே கொன்றுவீங்களே, எங்களே கொன்றுங்க, ஏன் யோசிக்கிறீங்க சங்கு அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறமா பார்த்தா நம்ம டேம்ஜிடுவோ, சங்கு எந்திரி, என்னாச்சு, எந்திரின்னு எழுப்பினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கண்ணுல ரத்த கண்ணீரா வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ டேம்ஜிடுவோ பார்த்துட்டு, நான் டிவைன் பவரை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் என்னோட மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி ஆகி கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வந்திருக்கு, நீ கவலைப்படாத, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிரும். நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கிளானை சேர்ந்த முகமுடி போட்டவனும் டேம்ஜினுவும் நம்ம ஹீரோவை கைத்தாங்களா தூக்கிட்டு போறாங்க. அதை அந்த மைமர் பொண்ணு வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பா. கட் பண்ணா ஒரு வீட்டில் நம்ம ஹீரோவும் டேம்ஜினுவும் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஜன்னல் வெளியே பார்த்துட்டு இருக்கான். டேம்ஜினுவும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஏமா சண்டை போடுறதாவன் ரெஸ்ட் எடுக்கிறது நீயா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ ஜன்னல் வெளியே பார்த்தா அங்கே குழந்தைங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அங்கே அவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோவோட போறனால அந்த நோயெல்லாம் குணமடைஞ்சு இப்போ ரொம்ப தெளிவாக ஜாலியாக இருக்காங்க. அப்போ கீழே இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து, இவர் தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு, இவர் நம்மளுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோவை கடவுளாக கும்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ரூமு கதவை தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கிளானோட தலைவி மைமர் தான். அவள் கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் தம்பி இருக்க இடத்த நான் இப்போ சொல்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ இவ உண்மையாக தான் சொல்கிறாளா அப்படின்னு டிராகனை யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பான். அவள் உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டேம்ஜினுவும் அடுத்த நாள் குதிரை அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அவள் கூடயே அப்படி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய பிரமிடு மாதிரி இருக்கும். அந்த இடத்த பார்த்தோன்னு குதிரை அப்படி நின்றும். அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு மைமர், இதுதான் டிவைன் ஸ்பிரிட்டோட கல்லறை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ என்னது டிவைன் ஸ்பிரிட் அப்படின்னா என்னன்னு கேட்டோன்னே அதுக்கு மைமர், நீங்கள் வேற டிமென்ஷனில் வந்தனால உங்களுக்கு தெரியல, இங்கே டிவைன் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு அழகான குழந்தை ஸ்பிரிட்டாக உருவாகும், அதெல்லாம் கடவுள் சக்தியிலேருந்து பிரிஞ்சு வந்தது, அதுக்கு இந்த டவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், அதுங்க தானாக வாழ்ந்துட்டு தான் இருக்கும், அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க, அப்படி இருந்ததுங்க திடீர்னு இறந்து போயிடுச்சு, எப்படி இறந்ததுன்னு யாருக்குமே தெரியல, அதோட கல்லறை இங்கே தான் இருக்குது, உள்ள அதோட சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படின்னா உள்ள உன்னோட தம்பி தானே இருக்கான், அதுங்களோட சக்தியை அவன் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியும் அப்படி தானே, இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்கே மைமர், இல்லை அது உள்ள ரொம்ப டேஞ்சரஸ், நீங்கள் உள்ளே போனால் ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, நீ பயப்படாத, உன்னை நான் சேஃப்டியாக பார்த்துக்கிறேன், உன்னோட உயிருக்கு நான் கேரண்டி, வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு மைமர், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பத்திரமா பார்த்துக்குவீங்கன்னு, ஆனால் என்னோட தம்பியை மட்டும் கொண்டுறாதீங்க, அவனை நான் கண்டிப்பாக திருத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு நம்ம ஹீரோ, என்னது இவன் தம்பி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா, அவன் ரொம்ப கொடூரமானவனாக இருக்கானே அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. அவன் தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஒரு கடத்தில் அவள் தம்பி அவனை விட்டுட்டு போயிருப்பா. அதை நினச்சி அவள் கத்திரி அழுதுட்டு இருப்பா. நம்ம இரவும் சரி என்ன பண்ணுறது, இவளை பார்த்து சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் ரெடியாக இருக்கும்போது அதை கேட்டு அந்த டேம்ஜினுவும், ஏய் நீ யோசிச்சு தான் பேசுறியா, உள்ள பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணுறது, டிவைன் ஸ்பிரிட்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதவு சட்டார் திறந்து உள்ளே இருந்து புயல் காலத்தை அப்படி உள்ளே இழுக்குது. அது பயங்கரமாக புயல் காலத்தாக இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த புயல் காலத்தை எப்படி இவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மைமரை அதை அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிருது. அதை பார்த்துட்டு ஹீரோ, சா என்ன இவ்வளோ உள்ளே இழுத்துட்டு போயிருச்சு, இரு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டேம்ஜினும் உள்ளே போவாங்க. கதவு சட்டார்னு பொட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மைமர் பொண்ணு மெதுவாக கண்ண முழிப்பா. அங்கே நம்ம ஹீரோவும் டேம்ஜினும் முன்னாடி நின்று இருப்பாங்க. ஹீரோ மைமரை பார்த்து, என்ன இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்த, உனக்கு ஒன்றாகலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மைமர் பொண்ணு, நம்ம உள்ளே வந்துட்டோமோ, ஐயோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவளோட தம்பி லூசியா ஜாக்ஜிஸ் நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் எந்த கடவுளை ஃபாலோ பண்றான்னா மேட்னஸ் மற்றும் விரக்தியின் கடவுள், இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு நெக்ரோமேன்சர் பவரும் கிடைச்சிருக்கு. அவன் நடந்து வரதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அக்கா மைமரு, லூசியா ஜாக்ஜிஸ் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே அதை கேட்ட அந்த லூசியா ஜாக்ஜிஸ், ஆமா இந்த பேருக்கு சொந்தக்கார நான் தான் உங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன், டேய் டவர்ல இருந்து வந்தவன் நீ தானே,
என் கையால சாக ரெடியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டெரரா சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஸ்கிரீன் பாப்பா பாக்கி சங்கு நீங்க இப்ப சண்டை போடுற ஆளு ரொம்ப பயங்கரமான ஆளு, உங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படி சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவனை பார்த்து இவனோட ஆரா ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோ பார்த்து டேய் டவர்ல இருந்து வந்தியா, அவன் கதையை நான் இப்ப முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரைஸ் அப்படி சொல்லிட்டு அவன் அரைய சொன்னதுக்கு அப்புறம் அங்க அந்த சின்ன சின்ன ஸ்பிரிட்டா இருந்தது பாத்தீங்களா, அதுக்கு செத்து போச்சு சொன்னாங்கல்ல, அது இப்போ ரொம்ப பெருசா இருக்கு. ஒன்னு காட்சிலா, ஒன்னு டிராகன், இன்னொன்னு பெரிய பாம்பு. அவன் அரைஸ் அப்படின்னு சொன்ன உடனே உயிரோட வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்க. அதை பார்த்துட்டு டேம் ஜின்வு சங்கு நீ இப்ப என்ன பண்ண போற, அவங்க கூட சண்டை போறதே ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்லாம நீ மைமர் பண்ண ப்ரொடெக்ட் பண்ணணும், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மைமர் பொண்ணை சுத்தி ஒரு மேஜிக் சீல்ட கிரியேட் பண்ணி அவளை சேஃப்டியா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாத்தையுமே நானே கொள்ளுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட அந்த டிவைன் பவர் யூஸ் பண்ணோன்னே நம்ம ஹீரோ பிளாக் கலர் ஈக்ரீஸா மாறிடுவான். பிளாக் கலர் ஈக்ரீஸா மாறிட்டு சண்டைக்கு ரெடியா அவன் பாருங்க. அந்த பெரிய கையை மூடிக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த வரும். நம்ம ஹீரோ விங்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். அது தரையில குத்தும், டேமேஜ் சும்மா பயங்கரமா இருக்கும். அப்படி நம்ம ஹீரோ விங்ஸை யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஜாக் சிக்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து டேய் நான் இந்த உலகத்துல ரிவெஞ்ச் எடுக்க போறேன்டா, என் ரிவெஞ்சை யாரும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது, ஒன்னையும் சேர்த்து அதுல கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ டேய் என்னடா உன்னோட ரிவெஞ்சு, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, அது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன், முதல்ல இந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றை வந்து கொள்றேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு இந்த ஜாக்சிஸ் என்ன தைரியம் உனக்கு முட்டா பயலே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டிராகன் அதோட ஃபயர் பிரேத்தை சும்மா பயங்கரமா விடும். அந்த ஃபயர் நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை அப்படியே டேக் டைவர்ஷன் பண்ணி விட்டு அந்த கிங் காங்கோட முதுகுல அட்டாக் பண்ற மாதிரி பண்ணி விட்டுருவான். அந்த நெருப்பு அந்த கிங் காங் முதுகுல அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே இருந்த அந்த மைமர் பொண்ணு நம்ம ஹீரோ சீடில் அப்படியே சேஃப்டி அனுப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்கிறாங்களே, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த பிளாக் இக்ரிஸ் ட்ரெஸ்ல அந்த ஜாக்ஸிக்கு பின்னாடி சும்மா செம்ம ஸ்பீடா போயிட்டு அவன் அட்டாக் பண்ணான்னு பார்த்துட்டு இருப்பாரு. டேய் நீ இப்ப சாக போற, உன்னால எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்துட்டு பிளட் கல்டிவேஷன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை சீவறதுக்காக நம்ம ஹீரோ ஸ்வாடை செம்ம ஸ்பீடா கொண்டு போயிட்டு இருப்பாரு. அவனை பார்த்து நம்ம ஹீரோ அவ்வளவுதான்டா, இதுதான்டா உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோ பார்த்து அசாலா சிரிச்சிட்டு இருப்பான். இவன் ஏன்டா சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த காங்கு இப்போ பயங்கரமா கத்தும். அது கத்துனதுல நம்ம ஹீரோவால அசைய கூட முடியாது, அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுவான். என்னால ஏன் அசைய முடியல, நான் எப்படி ஃப்ரீஸ் ஆனேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த காங்கு நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க. அந்த குத்து எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா நம்ம ஹீரோ அடி வாங்கி அப்படி கீழே விழுந்துருவான், சாகர நிலைமைக்கு போயிடுவான். உடனே நம்ம ஹீரோ இம்மோர்டாலிட்டி காட் பவரை யூஸ் பண்ணி திரும்ப உயிரோட வருவான். அப்படி திரும்ப உயிரோட வர அந்த டைம் இருக்கும்போது பட்டார்னு மறுபடியும் இன்னொரு ஒரு குத்து, அதுல நம்ம ஹீரோ மறுபடியும் சாகர நிலைமைக்கு போயிடுவான். உடனே நம்ம ஹீரோ அந்த டைம் டிராவல் வாட்சை யூஸ் பண்ணி திரும்ப டைமை ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ உயிரோட வந்துருவான். அப்படி உயிரோட வந்துட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான் பாருங்க நம்ம ஹீரோ. அப்படி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு அங்க டேம் ஜென் பக்கத்துல போய் நின்று இது என்ன, நான் நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு, நான் கிட்டத்தட்ட 2 தடவை செத்துட்டேன், என் கழுத்துல எப்போதும் கத்தி இருக்கிற மாதிரியே இருக்குது, நான் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா கடைசியில சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஜாக்சிக்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து டே என்னடா நீ டவர்ல இருந்து வந்திருக்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், நீ இவ்வளவு வீக்கா இருக்க, சரி விடு நான் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறேன், உன்னை கொன்னு உன்னை என்னோட அடிமையாக்கி உன்னை வச்சே நான் என்னோட ரிவெஞ்சை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு அவனோட அக்கா டேய் என்னடா பேசிட்டு இருக்க, நீ யாரை ரிவெஞ்ச் எடுக்க போற, எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவன் நான் யாரை ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னா உன்னோட இந்த ஹெயின் கிளானையும் என்னோட அக்காவா நான் ஒன்னையும் தான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன், நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு அவன் சொல்லும் போது அப்படியே அங்க கட் பண்ணி பிளாஷ்பேக் போகுது. அந்த பிளாஷ்பேக்ல டிவைன் ஸ்பிரிட்டான காங்கு பாம்பு டிராகன் இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால செத்து போயிருது. அதனால இயற்கையில பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அங்க இருக்க மக்கள்லாம் செத்து போறாங்க. அதை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும்னு அக்காவும் தம்பி ட்ரை பண்ணுவாங்க, ஆனா ஒண்ணுமே முடியாது. அப்புறமா கிளான் மீட்டிங்ல அக்கா கிட்ட ஒருத்தன் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, அந்த டிவைன் ஸ்பிரிட்டை பாதுகாக்க தவறுன உங்களோட தம்பி தான் அதுக்கெல்லாம் காரணம்னு தம்பி மேல பழிய போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட அவங்க அக்காவும் கரெக்ட் தான், நான் என் தம்பி மேலேயே பழிய போட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவா. அது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று அந்த ஜாக்சிஸ் ஒட்டு கட்டுருவான். ஒட்டு கட்டுட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இருந்தாலும் நீங்க எல்லாருமே ஏமலையே பழி போடுறீங்களா, நான் என் அக்காவை ரொம்ப நம்பினேன், அவளே என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு அங்கிருந்து வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மேட்னஸ் கார்டு இவனை பார்த்து டேய் உன்னை எல்லாருமே ஏமாத்துறாங்களா, நீ அவங்களை ரிவெஞ்ச் எடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே கொள்ளுவேன், இந்த உலகத்தையும் கொள்ளுவேன், என் அக்காவையும் கொள்ளுவேன், அந்த கிளானையும் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இங்க அக்காவும் டேய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா, நான் அப்படி சொல்லலடா, சொல்றது கேளுடா அப்படின்னு சொன்னோன்னே அவன் கேட்காம இல்ல நீ இதுக்கப்புறம் எந்த சப்பக்கட்டு கட்டினாலும் நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த பாம்பு வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் ஸ்ட்ரைட்டா அந்த சீல்டை உடச்சிட்டு அவங்க அக்காவே அட்டாக் பண்ணிடுவோம். அவங்க அக்காவை அட்டாக் பண்ண உடனே மறுபடியும் அந்த மேஜிக் பவர் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான் அந்த பாம்பு வச்சு. அந்த பாம்பு மறுபடியும் அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ குறுக்க போய் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள போய் ஹோலி லைட் டெக்னிக் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாய்க்குள்ளே போயிடுவான். அந்த வாய் மூடிடும். நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அப்படி பாஞ்சு போய்கிட்டே இருப்பான். அந்த ஹோலி லைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை 89,900 மக்கள் கடவுளா கும்புறனால அந்த ஹோலி லைட் டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லா
மாதிரி அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ அதை வெடிச்சுக்கிட்டு வெளியே வருவான் பாருங்க. வந்து அவனை பார்த்து, டேய் நீ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, அது உன்னோட குடும்பம், அது தெரியாம நீ ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா, ஆனா அதை பத்தி இப்ப எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு வெறித்தனமா சொல்லுவார் பாருங்க. செம்ம மாசா இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம்.